ஜாழ்ப்பாணத்தில் கீழே கிடந்த நகையை எடுத்துக் கொடுத்தவர் தாக்குதலுக்குள்ளான சம்பவம் ஒன்று பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஜாழ் மாவட்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் கூறுகின்றார், ஜாழ் மக்கள் அச்சமடைய தேவையில்லை, சுதந்திரமாக நடமாடலாம் என்று. ஆனால் ஜாழ்ப்பாணத்தின் நிலையோ ஒரு நேர்மையான நபர் தாக்குதலுக்குள்ளான நிலைக்கு தற்பொழுது இருக்கின்றது என்பதுதான். இப்படியே போனால் யாழ்ப்பாணத்திலிருந்து ஏனைய மாவட்டங்களுக்கு அல்லது ஏனைய மாகாணங்களுக்கு மக்கள் இடம்பெயர்ந்து போகக்கூடிய சூழல் உருவாக போகின்றதா என்கின்ற கேள்வியும் அச்சமும் எழுந்திருக்கின்றது. என்ன நடந்து கொண்டிருக்கின்றது யாழ்ப்பாணத்தில்? தொடர் வன்முறை சம்பவங்கள். இதற்கெல்லாம் காரணம் யார்? இது தொடர்பில் தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். ஜாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உரும்புராய் பகுதியில் நபர் ஒருவரை கட்டி வைத்து தாக்கினார்கள் என்கின்ற குற்றச்சாட்டில் 5 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கோப்பாய் போலீசாரினால் 3 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் ஜாழ்ப்பாண போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் 2 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நபர் ஒருவரை கட்டி வைத்து தாக்கிய தொடர்பான காணொலியை அடிப்படையாக வைத்தே இவ்வாறு 5 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. கடந்த வாரம் உரும்புராய் பகுதியில் இருக்கின்ற வெதுப்பகம் ஒன்றுக்கு நபர் ஒருவர் சென்றிருக்கின்றார். அப்போது அங்கே நிலத்திலிருந்து தங்க நகை ஒன்றை எடுத்ததாக கூறப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்டவரிடம் இந்த நகையை கொடுங்கள் என்று வெதுப்பகத்தில் அவர் ஒப்படைத்து விட்டு சென்றிருக்கின்றார். அதற்கு 2 நாட்களுக்கு பின்பாக அவர் அங்கு செல்லும் போது நகையை கொடுத்து விட்டீர்களா உரியவர்களிடம் என்று கேட்டிருக்கின்றார். அப்போது வெதுப்பகத்தில் இருப்பவர்கள் கூறியிருக்கிறார்கள் கொடுக்கவில்லை என்று. அதன் தொடர்ச்சியாக மீண்டும் 2 நாட்கள் கழித்து அவர் அங்கே சென்று இப்போது நகையை கொடுத்து விட்டீர்களா என்று கேட்ட போதுதான் அங்கிருந்தவர்கள் அவரை தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வீதியில் சென்றவர்கள், அதைவிட அந்த வீதியின் அருகே நின்றவர்கள் தான் அவரை மீட்டு வைத்தியசாலைக்கு அனுப்பியதாகவும் ஒரு இணையதளம் வெளியிட்டிருக்கின்ற செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இந்த தாக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பான காணொலி காட்சிகளும் போலீசாருக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அதனை அடிப்படையாக வைத்தே இந்த சம்பவத்துடன் தொடர்புபட்ட 5 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை கடந்த 31ஆம் தேதி யாழ்ப்பாண நகரில் இருக்கின்ற மதுபான நிலையம் ஒன்றுக்குள் உள்ளே நுழைந்த கும்பல் ஒன்று அங்கு மது அருந்திக் கொண்டிருந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருந்தது. முகத்தில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு வாளுடன் சென்றவர்களே இவ்வாறு தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். இது தொடர்பான காணொலி காட்சிகளும் வெளியாகி இருந்தது. இது தொடர்பாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை தவிர நேற்றைய தினம் வெளியான செய்திகளின் அடிப்படையில் அந்த சம்பவம் நடந்த சில தினங்களாக அந்த மதுபான நிலையம் பூட்டப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த அளவிற்கு வியாபாரிகள் அச்சமடைந்திருக்கிறார்கள் என்றும் ஒரு இணையதளத்திலே ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது. ஆகவே யாழ்ப்பாணத்தில் எப்படியான நிலை தற்போது இருக்கின்றது, ஒரு பதட்டமான நிலை இருக்கின்றது. 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது இருந்த பதட்டமான சூழலை விட இப்போது அதிக பதட்டத்தில் அங்கு இருக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் காரணம் இந்த வாள்வெட்டு குழுக்கள், வன்முறை கும்பல்கள் தான். அதை தவிர இன்னும் மோசமாக ஒரு சம்பவம் நடந்தது. அதாவது யாழ்ப்பாண நகர் பகுதியில் தனியார் பேருந்து தரிப்பிடத்திலே புத்தாண்டு வரவேற்கு முகமாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட சிலர் அங்கே முச்சக்கர வண்டியில் சாகசம் காட்டினார்கள். அது தொடர்ச்சியாக நபர் ஒருவரை கடுமையாக தாக்கியிருந்தார்கள். அந்த சம்பவம் தொடர்பான காணொலி வழியாகவும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. இவ்வாறான பின்னணியில் தான் ஜாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது கூறியிருந்தார், ஜாழ்ப்பாண மக்கள் அச்சப்பட தேவையில்லை, சுதந்திரமாக நடமாடலாம் என்று. இவ்வளவு சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்கின்றது. இதற்கு பிறகும் ஜாழ்ப்பாண மக்கள் எப்படி அச்சப்படாமல் வீதியில நடமாடுவது என்கின்ற கேள்வியை மக்கள் எழுப்பி இருக்கின்றார்கள். இது ஒரு புறமிற்கு இன்னொரு செய்தி வெளியாகி இருந்தது. யாழ்ப்பாணத்திலே ஒரு வன்முறை கும்பலின் 10வது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு கேக் வெட்டி கொண்டாடி இருக்கின்றார்கள். அதுரமான காணொலியை பகிர்ந்த நவாலி பகுதியைச் சேர்ந்த 22 வயது இளைஞன் மானிப்பாய் போலீசாரினால் கைது செய்யப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. ஆகவே இதிலிருந்து என்ன தெரிகின்றது சொன்னால், ஒரு வன்முறை கும்பல் 10 வருடங்களாக இயங்குகின்றது. அதுவும் அவர்கள் 10வது ஆண்டு நிறைவு, 20வது ஆண்டு நிறைவு என்று அந்த வன்முறை குழுக்கள் கொண்டாடுகின்ற அளவிற்கு யாழ்ப்பாணத்தில் வன்முறை கும்பலுக்கான சுதந்திரம் இருக்கின்றது. இன்று என்ன கதைத்தாலும் உடனே வாள்வெட்டு கும்பலில் இருந்து கோல் வருகின்றது, அவர்கள் மிரட்டுகின்றார்கள், அது எனக்கும் நடக்கின்றது, ஏனையவர்களுக்கும் நடக்கின்றது. இவ்வாறான பின்னணியிலே அனைவரும் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக புலம்பெயர் தமிழர்கள் மற்றும் புலம்பெயர் தமிழர்களின் உறவுகள், அதை தவிர இங்கிருக்கின்ற யூடியூபர்ஸ்கள், யாரிடமெல்லாம் காசு இருக்கின்றதோ, யாருக்கெல்லாம் மற்றவர்களால் எதிர்ப்பு வருகின்றதோ, அதாவது எதிர்ப்பு என்பது இவர்கள் புலை செய்வார்கள், மற்றவர்கள் சுட்டிக்காட்டினால் அவர்களை குழுவை வைத்து மிரட்டுவது, இப்படியான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். எனவே போலீசார் இதற்கு தீவிரமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். போலீசாரும் சில சந்தர்ப்பங்களில் இவர்களுக்கு உடந்தையாக இருக்கின்றார்கள். அதுவும் முக்கியமாக தமிழ் போலீசார் இவர்களுக்கு உறுதுணையாக இருந்து பணத்தை பெற்றுக் கொண்டு இவர்களுக்கு சாதகமாக செயற்படுகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து எழுந்த வண்ணமே இருக்கின்றது. அது இப்படியே நிலைமை போனால் யாழ்ப்பாணத்தை விட்டு ஏனைய மாவட்டங்களுக்கும் ஏனைய மாகாணங்களுக்கும் இடம்பெயர்ந்து செல்கின்ற நிலைதான் யாழ்ப்பாணத்தில் உருவாக போகின்றது. யாழ்ப்பாண மக்களுக்கு அப்படி ஒரு நிலைதான் ஏற்பட போகின்றது என்கின்ற ஒரு கருத்தும் இங்கு மேலோங்கி இருக்கின்றது. அதை தவிர ஏனைய மாவட்டங்கள் ஏனைய மாகாணங்களில் இப்படி நடக்கவில்லையான்னு கேட்டால்
அங்கெல்லாம் நடக்கின்றது, ஆனால் குறைந்த அளவில் நடக்கின்றது. நடக்கின்ற சம்பவங்களுக்கும் ஏனைய பகுதி நடக்கின்ற சம்பவங்களுக்குமே சற்று வித்தியாசம் இருக்கின்றது. இரண்டையும் நியாயப்படுத்த விரும்பவில்லை, ஆனால் இந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். யாழ்ப்பாணம் என்பது எனக்கு ஒரு பிடிக்கவில்லை என்று சொன்னால் காசை போட்டு அவரை கொண்டு விடுங்கள், அல்லது காலை எடுத்து விடுங்கள், அல்லது கையை எடுத்து விடுங்கள், அல்லது கண்ணை பிடிங்கி விடுங்கள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு யாழ்ப்பாணம் இருக்கின்றது. அனைத்து இடங்களிலும் வன்முறைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது விருப்பம். ஆனால் யாழ்ப்பாணத்தில் அது இன்னொரு கட்டத்தை நோக்கி போகணும், அது மிக மிக ஆபத்து என்று கூறுகின்றோம். உதாரணத்துக்கு நாளைக்கு பொலிஸ் ஒருவரை பிடிக்கவில்லை, அல்லது சட்டத்தரணி ஒருவரை பிடிக்கவில்லை, அல்லது தொழிலதிபர் ஒருவரை பிடிக்கவில்லை, அல்லது ஒரு அரசு அதிகாரியை பிடிக்கவில்லை சொன்னால் அவர்களையும் கொலை செய்கின்ற நிலைமை நாளை ஏற்படும். இப்படித்தான் மெல்ல 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 இப்படி ஆரம்பித்து நாளைக்கு யாரை வேண்டுமென்றாலும் கொலை செய்யலாம் என்கின்ற எண்ணம் வரும். அப்படி யாராவது நாடாளுமன்ற உறுப்பினரை வெட்டுகின்ற போது, அமைச்சரை வெட்டுகின்ற போது, சட்டத்தரணி வெட்டுகின்ற போது, மாவட்ட அரசாங்க அதிபரை வெட்டுகின்ற போது, பொலிஸ் அதிபரை வெட்டுகின்ற போதுதான் இவர்கள் அதற்கு பிறகுதான் இந்த யாழ்ப்பாணத்தை அடக்கி சுதந்திரமாக வைத்திருப்பதற்கு முயற்சி செய்வார்கள். அதாவது இந்த ரவுடி கும்பலை எல்லாம் ஒழிக்கிறதுக்கு முயற்சி செய்வார்கள். அதுவரை தங்களுக்கு வராத வரைக்கும் இவர்கள் பேசாமல் வேடிக்கை தான் பார்ப்பார்கள் என்பதுதான் பொதுமக்களின் கருத்தாக இருக்கின்றது. இதுல இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும். 2 சம்பவங்கள் முக்கியமாக யாழ்ப்பாணம் நடந்த ஒன்று, நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் மகனை வெட்டுவதற்கு வீட்டுக்கே சென்றிருந்தார்கள் வாழ்வெட்டு கும்பல். வைத்தியசாலைக்குள்ளும் மோட்டார் சைக்கிளும் சென்று அங்கிருந்த ஊழியர்களோடு அடாவடியில் ஈடுபட்டு ஊழியர்களை தாக்கிய சம்பவமும் இதே யாழ்ப்பாணத்தில் பதிவாகி இருந்தமையும் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்டுகின்றேன். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் ஜெயகாந்தன்.